ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்துட்ருக்கோம் GS 1 2024 சிஎஸ்சி மெயின்ஸ். ஸோ டெய்லி ஒரு 2 கொஷின்ஸ் பார்ப்போம். இதை வந்து எப்படி நம்ம சோர்ஸ் இந்த கொஷின்ஸை பேஸ் பண்ணி எப்படி நம்ம யூபிஎஸ்சியை இந்த கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நம்ம இந்த ப்ரீவியஸ் ரிசோர்ஸஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்களா, ரிசோர்ஸஸ் அதுலேருந்து உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்திருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 3 GS 1, வாட் வேர் தி ஈவெண்ட்ஸ் தட் லெட் டு தி குவிட் இண்டியா மூமெண்ட். ஸோ இது ஒரு பார்ட். தென் பாயிண்ட் அவுட் இட்ஸ் ரிசல்ட்ஸ். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து ஒரு 6 மார்க்ஸ்க்கு வச்சுங்க, செகண்ட் பார்ட்டுக்கு வந்து ஒரு 4 மார்க்ஸ், ஸோ டோட்டல் 10 மார்க்ஸ். ஸோ இது வந்து டைரக்ட் கொஷின்ஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ குவிட் இண்டியா மூமெண்ட்டுக்கு என்ன உங்களுக்கு அதனுடைய எதனால் அது வந்து காந்திஜி அதை லான்ச் பண்ணார். ஸோ இந்த ஆகஸ்ட் 1941 இந்த ஆகஸ்ட் ஆஃபரு கிரிப்ஸ் மிஷன்ஸு இதெல்லாம் வந்தது ஆக்சுவலாக. ஸோ அதனுடைய ரிசல்ட்டினுடைய தோல்வி தான் குவிட் இண்டியா மூமெண்ட்டை லான்ச் பண்ணுறதுக்கு இருந்தது. ஸோ இதோட பேக்ரவுண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த பேக்ரவுண்டை நீங்கள் ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸில் வந்து எழுதுங்க. இதான் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் வந்து தட் லெட் டு தி குவிட் இண்டியா மூமெண்ட்டு அப்படி இருந்தாலும் போதும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எழுத வேண்டியது இருக்கும், இன்ட்ரோடக்ஷன் எப்படி எழுதலாம். குவிட் இண்டியா மூமெண்ட்டை வந்து 1942 காந்திஜி வந்து ஸோ பிளேஸில் வந்து லான்ச் பண்ணுங்க, மும்பை ஸ்பெசிஃபிக் பிளேஸில் லான்ச் பண்ணுங்க. அப்புறம் ஒரு சின்ன டயக்ராம் கூட போட்டுக்கலாம் நீங்கள். இதெல்லாம் எந்த ஸ்ட்ராங் சென்டர்ஸ் வந்து எந்தெந்த ஏரியாவில் இருந்தது. ஸோ பீகாரில் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, அதை வந்து நீங்கள் அந்த பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் கோட் பண்ணலாம் ஜியோகிராஃபிக்கல் மேப்பில். ஸோ அடுத்து அது இன்ட்ரோடக்ஷன் அதை எழுதிங்க. அடுத்து வந்து இந்த தட் ஈவெண்ட்ஸ் தட் லெட் டு சொன்னீங்களா, இந்த ஆகஸ்ட் ஆஃபர் அது இந்த நெகோசியேஷன்லாம் ஃபெயிலியர் ஆனதுனால காந்திஜி வந்து இந்த மூமெண்ட்டை வந்து லான்ச் பண்ணார். ஸோ அது ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ். அடுத்து உங்களுடைய ரிசல்ட்ஸு, இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டில் என்ன ரிசல்ட்ஸ், இதெல்லாமே வந்து உங்களுக்கு அந்த இதுலேயே இருக்குது, பிபின் சந்திர புக்கில் கிளியராக இருக்குது. ஸோ அதை படிச்சிருந்தாலே இது புரிஞ்சிருக்கு, இன்றைக்கி ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்னால என்ன வந்தது, இந்தியன் சைடில் அவங்க என்ன நமக்கு ஆஃபர் பண்ணாங்க அந்த மாதிரியும், ப்ளஸ் வந்து நெகட்டிவ் சைடில் வந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து சிறையில் போட்டாங்க, ப்ரிசனில் போட்டாங்க, அதெல்லாம் கூட அதனுடைய ரிசல்ட்ஸ். ஓகேவா. ஸோ இது ஒரு 7 to 8 பாயிண்ட்ஸ், டோட்டல் 15 பாயிண்ட்ஸ் கண்டென்ட்டுக்கு. அடுத்து இன்ட்ரோடக்ஷன் ஒரு 4 லைன்ஸ், 4 to 5 லைன்ஸு. அடுத்து கன்க்ளூஷன். ஸோ குவிட் இண்டியா மூமெண்ட்னால இன்றைக்கி வந்து டைரெக்டாக அது எப்படி வந்து நமக்கு இண்டிபெண்ட் 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு எப்படி இது வந்து ஒரு பேஸாக இருந்தது, அந்த மாதிரி சொல்லி முடிச்சிருங்க. ஸோ 10 மார்க்ஸ் இது இந்த மாதிரி எழுதுனா போதும். ஸோ இப்போ மேக்ஸிமம் பாயிண்ட் வைஸ் எழுதுங்க, டேபிளர் காலம் போடுங்க, இல்லாட்டி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் போட்டு இந்த பக்கம் அது மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதுறதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 கொஷின் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் கொஷின் இஸ் இன் ஜியோகிரஃபி. ஸோ வாட் இஸ் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரைஸ், then how does it affect the formation of tropical cyclones. ஸோ இது வந்து 2 செக்மெண்ட் இருக்குது இந்த கொஷனில். ஸோ சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரைஸ்னால் என்னென்னு இருக்கும், அது ஒரு பார்ட், ஒரு 4 மார்க்ஸ். அடுத்து how does it affect the formation of tropical cyclones, இது ஒரு 6 மார்க் பார்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இதெல்லாம் வந்து எதனால் வருதுன்னா உங்கள் நியூஸ் பேப்பரில் கண்டிப்பாக வந்திருக்கும். சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரைஸ்ங்கிறது என்ன, சர்ஃபேஸ் டெம்பரேச்சருடைய ரைஸ் ஆகுது தான் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரைஸ் ஆக்சுவலாக. ஸோ இது பேசிக் தான், அது ஒரு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் இருக்குது. அது ஒரு 3 to 4 லைன்ஸில் வந்து நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம ஏன் பார்த்துருக்கோம், நெக்ஸ்ட் இயர்க்கெல்லாம் எப்படி நீங்கள் கொஷின்ஸ் அட்டன் பண்ணலாம், அந்த மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பார்க்கணும். ஏன்னா இது இந்த வருஷம் முடிஞ்சது தான். ஸோ அது அப்புறம் வந்து இது எப்படி ஃபார்மேஷன் ஆஃப் ட்ராபிக்கல் சைக்கிள் அஃபெக்ட் பண்ணு. ஸோ நமக்கு இந்த என்சிஆர்டி கொடுத்துருக்காங்க, ஃபார்மேஷன் ஆஃப் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ்க்கு ஒரு 5 to 6 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன, இந்த ஹை டெம்பரேச்சர் வந்து சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் 24 + 27 டிகிரிஸ் இருக்கணும், அது வந்து ஈக்குவட்டோரியலில் ஃபார்ம் ஆகாது.
இந்த மாதிரி ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகனா என்ன ஆகும், 27க்கு மேலே போச்சுன்னா தான் நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்படி 27 கீழே இருந்ததுன்னா நமக்கு ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுதான் வந்து க்ரக்ஸ் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு நீங்கள் கொஞ்சம் பில்டப் பண்ணுங்க. ஏன்னா 10 மார்க் கேட்குறதுனால ஒரே ஒரு பாயிண்ட்டில் முடிச்சிட முடியாது. ஸோ ட்ராபிக்கல் சைக்ளோன் ஏன் ஃபார்ம் ஆகுது, ஒரு 5 சினாரியோஸ் அந்த என்சிஆர்டிஸ் அப்படியே கம்மி பண்ணிங்க, அவ்வளோதான். என்சிஆர்டிஸ் அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு அடுத்து இந்த சி சப்டென்ட்னா ஒரு பாயிண்ட்டு. ஸோ இது ரைஸ் ஆகுதுனால இதெல்லாம் எப்படி நமக்கு நிறைய சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும், நிறைய டீப் டிப்ரெஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். சைக்ளோன்ஸ் லோ ப்ரெஷர் பாயிண்ட் இல்லைங்களா, ஸோ அதிகமாக டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர் பாயிண்ட்டு டெவலப் ஆகும். ஸோ அந்த மாதிரி எழுதி அதுக்கு ஒரு 5 பாயிண்ட்டு இது எப்படி அதை அஃபெக்ட் பண்ணுன்ட்டு. அடுத்து ஒரு கன்க்ளூஷன். இப்போ வந்து நீங்கள் ரீசெண்டாக இந்த ஃபெங்கல் சைக்ளோன்லாம் வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய லானினா அந்த மாதிரி எல்னினோ அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர்ஸ் அதிகமாக இருக்கும் சில இடத்துல இந்தியன் ஓஷன்ஸில். ஸோ அதனால நிறைய சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரிலேட்டடாக முடிச்சிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரிலேட்டடாக ஜியாகிரபி கொஷனையும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ரிலேட் பண்ணிங்கன்னா எக்ஸாமில் வில் பி இம்ப்ரெஸ்டு. ஸோ இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.